ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லம் தமிழா டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் 4க்கான ஆன்சர் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வீடியோ நம்ம வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எல்லாருமே உங்களோட நேம் அண்டு மார்க்கு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து மறக்காமல் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். நாளைக்கு இதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும், சரியா? ஸோ எல்லாருமே மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் நம்மளோட குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான டெஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா தமிழ் 6 ஸ்டாண்டர்ட் பருவம் 2. ஸோ டேம் 2ல் இயல் 1 தான் இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் மத்திய அரசுங்கிற லெசன் தான் டெஸ்ட்டு, சரியா? கொஸ்டின் நம்பர் 1, மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது? மூதுரையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளது? ஓகேவா? மூதுரையில் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளது. ஸோ மூதுரைங்கிற பாடலை ஏற்றவர் யார் அப்படின்னா ஔவையார் தான், ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அடுத்தது பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 2, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி ஒரு 3 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பார்த்தோன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ கரெக்டு. அதே மாதிரி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஸோ அதுவும் கரெக்டு. திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். ஸோ அதுவும் கரெக்டு, ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி, ஓகேவா? 1 and 2 and 3, ஓகேவா? 3மே வந்து சரியானது தான். கொஸ்டின் நம்பர் 3, சேர்த்தெழுதுக காடு + 6. ஸோ காட்டாறு, ஒரே நிமிஷம், சாரி, பிடிஎஃப் வந்து வெளில வந்துருச்சு. ஸோ காடு + 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டாறு, ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி. கொஸ்டின் நம்பர் 4, கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பெரியார் தான், ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5, பொருந்தாதது எது? ஸோ பொருந்தாதது அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்னா ஆப்ஷன் சி தான். ஸோ சென்னை தான், ஓகேவா? ஊ அப்படின்னு வரணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இணை வந்து தப்பாக இருக்குது, சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா தவறான சொல் எது அப்படின்னா வென்றான் அப்படிங்கிறது தான் தப்பானது, ஓகேவா? ஸோ சரியான வார்த்தை வந்து என்னென்னா இதான் வரணும், வென்றான். அடுத்து எக்ஸலேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மின் படிக்கட்டு, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. அதே மாதிரி மின் தூக்கி அப்படின்னா வந்து லிஃப்ட்டு, மின் அஞ்சல் அப்படின்னா இமெயிலு, அதே மாதிரி மின் நூலகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி, ஓகேவா? ஸோ லைப்ரரின்னு வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான சொற்றொடர் எது? சரியான சொற்றொடர் எது அப்படின்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான சொற்றொடர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான இணை எதுன்னு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. காமராஜர் பிறந்தநாள் மாணவர் தினம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தப்பு. காமராஜர் பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்துல் கலாம் பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர் தினம். ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ அதுவும் தப்பாக இருக்குது. விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினம். ஸோ இதுதான் வந்து கரெக்டு, ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி தான் வந்து கரெக்டு. ஸோ பாக்கி எல்லாமே வந்து தப்பு தான். கொஸ்டின் நம்பர் 10, காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராசர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1976. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 11, 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அது. அடுத்து முக்கியமானது அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள். ஸோ வேறு சொற்களில் வந்து எது வந்து பொருந்தாதது, ஓகேவா? ஸோ அது வந்து எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து அரசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா குறிக்கும் வேறு சொற்கள் வந்து பார்த்தோன்னா மன்னன் கரெக்டு, வேந்தன் கரெக்டு, கொற்றவன் ரைட்டு, ஓகேவா? இந்த மஞ்சுங்கிறது வந்து பார்த்தோன்னா அது வந்து மேகம், ஓகேவா? ஸோ அதுக்கான பொருள் தான் வந்து மஞ்சு, ஓகேவா? ஸோ வந்து 1, 2, 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டெல்லி. கொஸ்டின் நம்பர் 13, சரியான சொல்லால் சொற்றொடரை நிரப்புக. இப்போ சரியான சொல்லால் சொற்றொடரை நிரப்புக. ஸோ மழைநீரை டேஷ் என்பர்னா வானப்புணல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ 2 சொல்லினா தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இன்னொரு இது ஒன்று பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14, தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தொடர்கள் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா சரியான தொடரை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யணும் சொற்களால், ஓகேவா? ஸோ தோல்வியே, ஓகேவா? தோல்வியே வெற்றியின் முதல் படி, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து ஸோ பொருந்தாத இணை எது, ஓகேவா? ஸோ பொருந்தாத இணை எதுன்னு பார்க்குறப்ப ஆப்ஷன் டெல்லி தான் வந்து பொருந்தாதது.
கேம்பிரிட்ஜுங்கிறது வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து இருக்குது. ஓகே, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து இருக்குது. சரியா? ஸோ அடுத்து நம்ம ஜிஎஸ் பார்த்துடலாம். குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த விதியின் மூலம் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார்? ஸோ 360 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதி நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு வந்து 360 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து சட்டமியற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்றம் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர். ஓகேவா? சட்டமியற்றும் நடவடிக்கைகளின் போது இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. சரியான இணைகள் எத்தனை? ஓகேவா? சரியான இணைகள் எத்தனைன்னு பார்க்குறப்ப தலைமை வழக்குரைஞர். ஸோ இந்திய அரசு சட்டப்பிரிவு 76. ஸோ கரெக்டு. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 26ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ ஜனவரி 26 கிடையாது, ஜனவரி 28. சரியா? ஜனவரி 28. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் 18 பேர் தேர்வு செய்கிறாங்க. மக்களவைக்கு வந்து பார்த்தோன்னா 39 பேர் வந்து தேர்வு செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கரெக்டு. முறைசாரா அமைப்புங்கிறது வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருக்குறாங்க. முறைசாரா அமைப்புங்கிறது வந்து பார்த்தோன்னா கேபினெட் அமைச்சர்களை தான் வந்து பார்த்தோன்னா முறைசாரா அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சரியான இணைகள்ங்கிற பார்க்குறப்ப 1 மற்றும் 3 தான் சரி. ஓகேவா? ஸோ மொத்தம் 2 இணைகள் வந்து சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து இது வந்து வாக்களிப்பார். ஸோ ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னா 100. ஓகேவா? அடுத்து வந்து காலவரிசைப்படுத்துக இந்திய பிரதமர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலவரிசைப்படுத்துக பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய பிரதமர்கள் பற்றி கேட்கலாம், இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி கேட்கலாம், இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி கேட்கலாம், தமிழ்நாடு முதலமைச்சர் பற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து தெளிவாக வந்து படிச்சுங்க. ஸோ இதில் படி பார்த்தோம்னா இந்திரா காந்தி, ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அது கரெக்டு. அதுக்கப்புறம் சந்திரசேகர் அவர்கள், அதுவும் கரெக்டு. அடல் பிகாரி வாஜ்பாய் கரெக்டு. திரு மன்மோகன் சிங்கும் கரெக்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னா பி 1 2 3 4 தான். சரியா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதம அமைச்சரின் கடமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஸோ பிரிவு வந்து என்னென்னா 78. ஓகேவா? பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து என்னென்னா 78. அடுத்து நிதி மசோதா. ஸோ நிதி மசோதாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. ஸோ சரியானது தான் இது. ஓகேவா? அதே மாதிரி இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்கிறதுனாலும் இது வந்து சட்டமாகிவிடும். எத்தனை நாட்குள்ள? 14 நாட்குள்ள. ஸோ இதுவும் சரியானது. அதே மாதிரி நிதி மசோதா இரு வகைகளிலும் அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி தான். நிதி மசோதாங்கிறது வந்து பார்த்தோன்னா மக்களவையில் மட்டும்தான் வந்து அறிமுகப்படுத்த முடியும். ஸோ 2 அவையில் வந்து இது வந்து அறிமுகப்படுத்த முடியாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மக்களவை மசோதா திருத்தத்திற்கான எந்த முன்மொழிவுகளையும் நிராகரிக்கலாம். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து சி. ஸோ நிதி மசோதாங்கிறது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். கட்சித்தாவல் தடை சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1985 அட்டவணை வந்து பார்த்தோன்னா 10வது அட்டவணை. ஓகேவா? அடுத்து 24th கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? ஓகேவா? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னா 2 முறை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஸ்டின். அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது எது அப்படின்னா மாநிலங்களவை. ஓகேவா? ஸோ மாநிலங்களவை தான் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.